டேய் மோகிதே, மோகிதே வீடியோ எடுக்கணும் என்ன? எத்தனை நாள் ஆச்சு வீடியோ போட்டு? நீ வீடியோ எடுக்கணும்னா வந்து படுத்துட்டு இருக்க. எருமாடு எழுந்துரு எருமாடு. உனக்கெல்லாம் வேற ஒரு சப்ஸ்கிரைபர் வேற வராங்க உங்களுக்கு. என்னதான் போ. Hi guys, welcome. Hi guys, welcome. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அகமதாபாத்தில் 200க்கும் அதிகமானோரின் உயிரை பறித்த விமான விபத்து டேக் ஆஃப் ஆகி ஒரே நிமிஷத்துல லிட்டரலா ஒரு நிமிஷத்துல 240 பேருமே வந்து loud noise with explosion and more than 200 people were killed when an Air India plane bound for London crashed minutes after takeoff. அது வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில. என்னடா இது டெய்லி ஒரு நியூஸ் இந்த மாதிரி கேட்கும்போது டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போதே சரி ஓகே சும்மா நம்ம ஃபோனில் வந்து சைடில் தரனாலே நியூஸ் தான் வரும் இந்த கூகுள் சைடில். திடீர்னு பார்த்தா என்னடா இத்தனை பேர் சாகுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையே சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி இப்போ நீ எதுக்குடா வந்த? ரொம்ப நாள் கழிச்சு வந்த? இல்லை நம்பர்லி ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தேன். சரி ஓகே டெக்கி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா அதுதான் நல்லா வியூஸ் போகும். அப்புறமா தான் யோசித்தேன் டெக்கி வீடியோ எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை விட பிடிச்சது ரேண்டம் மேட்ச். ஏன்னா அது வந்து நானும் என் சப்ஸ்கிரைபரோட ஒரு மெய்யலகன் டாக்ஸ் மாதிரி ரேண்டம் மேட்ச் ரேண்டமாக ஒரு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் என்னை பற்றி எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் ரேண்டமாக பேசிட்டு ரேண்டடிச்சுட்டு தருணங்கள். ஸோ அது வந்து என்னதான் வியூஸே போகலாம் 100 பேர் தான் பார்ப்பீங்க. ஆனால் 100 பேர் பார்க்குறீங்களே, 100 50 பேரோ பார்க்குறீங்களே, அது போதும் நண்பர்களே. நீங்கள் அதை அதனால் வந்து அவங்ககிட்ட பேசுறது எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாலியான மெய்யலகன் டாக்ஸ் தான் வந்து இந்த ரேண்டம் மேட்ச். அதை நிறுத்திட வேணாம்னு சொல்லிட்டா இப்போ என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா திங்ஸ் ஐ ஹேட் அபவுட் மை செல்ஃப். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது நினச்சோமே, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருக்கும். நீங்கள் இருந்துன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அதுக்கு முன்னாடி என்னோட இதை வந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ குடன்ட் கண்ட்ரோல் திங்ஸ். என்னால் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னு இருக்கும்ல. லைக் வந்து டயட் எடுக்கிறதாகட்டும். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேனே, வீடியோ எத்தனை நாளுக்கு தெரியுமாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்த மாட்டேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற தெரியும் போது எனக்கு மண்டையெல்லாம் அப்படியே வந்து யோ கடவுளே தலைவலிக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறேன். நம்ம ஆல்டர்னேட் கேரக்டர் உருவாகி அவன் வந்து அந்நியன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் போல. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அப்படியே வந்து டென்ஷன் ஆகுது. ஏமாலே கத்தி வச்சு குத்திடலாமா அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறேன். அப்பப்போ பார்த்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இது எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளால நோ சொல்ல முடியாது. அது எனக்கு மட்டும்தானா இல்லை நிறைய பேருக்கு இருக்கா இன்னும் தெரியல. இப்போ யாராவது வந்து ஒரு விஷயம் வந்து உங்களால் பண்ணவே முடியாத விஷயம், ஓகேவா, உங்களால் அந்த சூழ்நிலையிலும் பண்ண முடியாது, அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருக்குது பண்ண முடியாது. அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களால் பண்ண முடியாது, நோ சொல்லு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டை சொல்லும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை பண்ணித்தரேன், ஓகே நோ சொல்ல முடியல. எனக்கு தெரியல ஏன் நோ சொல்ல தெரியல. இவ்வளோ வெறுப்பு வருது என் மேலே. என்னடா ஒரு நோ சொல்ல முடியுதா? முடியல. என்ன பண்ணுறது? முடியல. அடுத்து என்ன பண்ணுறேன்? பேச மாட்டேன். இப்போ நான் வந்து கேமரா பார்த்து பேசுகிறேனே, இதே வந்து வேறு யாரையாவது ரேண்டமாக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு பேசினான்னா பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு பேச வராது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஆகும் அவங்க கூட வந்து. இப்போ நான் வந்து ஃபோன்லேயே யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு எங்களை சேட் பண்ணுறதுனா கூட சேட்லாம் பண்ணிடுவேன். நேரில் போய் பார்த்தோன்னா திருச்சி ஓடிடுவேன். கண்ணில் கூட பார்க்க மாட்டேன். பக்கத்துல எனக்கு வேர்க்க ஆரம்பிக்குது, கை நடுக்குன்ற மாதிரி
அது மாதிரி நேரில் பார்த்து இப்போ போய் 5 ரூபாய் சாக்லேட் வாங்க கூட அம்மா இல்லைம்மா நீ போய் வாங்கிட்டு வாங்கம்மா, இல்லைப்பா நீ போய் வாங்கிட்டோம், இல்லை என் ஃப்ரெண்டு நீ போய் வாங்கிட்டு வாடா டே ப்ளீஸ் டாடேன்னு சொல்லிட்டு கெஞ்சுவனே தவிர நானே அதை போய் பண்ண மாட்டேன். இது நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் பண்ணுறீங்க. அது வந்து மாற்றணும் நினைக்க மட்டும்தான் செய்கிறோம், நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது நம்பரே. அந்த மாதிரி அடுத்து வந்து என்னன்னா, இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்கள்ல, நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல, கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட வந்து உங்களால் அன்பு காட்ட முடியாது. இது என்ன ரேண்டம் சிண்ட்ரமாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப பிடிச்சவங்க கிட்டனா, இப்போ யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் அவ்வளோவா அதாவது அவங்ககிட்ட அவ்வளோவா பேச விட மற்ற பிடிக்காதவங்ககிட்ட ஆனால் பிடிச்சவங்ககிட்ட அவ்வளோவா வந்து பேச முடியாது. லைக் வந்து எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் ரொம்ப கோவமாக அதட்டி சண்டை போட்டு திட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நான் வந்து இதே வந்து அதை ரொம்ப தெரியாதவங்க ரொம்ப பிடிக்காதவங்க அவங்ககிட்ட கூட சரி ஓகே நல்லா ஓகே பார்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சந்தோஷமான ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாராவது யாரை வேணால் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்ககிட்ட தான் ரொம்ப திட்டுறது, ரொம்ப கடுப்பாக இருக்கிறது, ரொம்ப மூஞ்சை காட்டுறது, ரொம்ப மூஞ்சி சுழிச்சிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு அம்மாவே எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்கள்ட்ட மூஞ்சி காட்டுச்சு தான் இருப்பீங்க. ஆனால் பேசிக்கலி எல்லாம் பண்ணுறது. பட் அதை தாண்டி கூட நான் வேறு யாராவது கூட என்னை யாருக்காவது பிடிச்சா கூட நான் வந்து அவங்ககிட்ட தான் வந்து ரொம்ப வந்து ஆஷா பிஹேவ் பண்ணுறது, ரொம்ப கடுப்பு காட்டுறது, அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நிறுத்தணும்னு நினச்சிருக்கேன், முடியும். இதெல்லாம் விட நண்பர்களே, என்னை வினோதமாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி கால் பண்ண மாட்டேன், எல்லாம் ஃபோனே பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது என்ன பண்ணி இது என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் தான் வினோதமாக இருக்கேனா இல்லை என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கால் பண்ணாமல் எவனாவது இருப்பானா யோசிச்சு பாருங்களேன். நான் யாருக்குமே ஃபோன் பண்ணதில்லை. என்னோடய ஃபோன் வந்து நான் இந்தியாவில் இருக்க கூட யாருமே ஃபோன் பண்ணதில்லை. நான் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபோனே பண்ண மாட்டேன். அதனால் வந்து நான் ரீசார்ஜே பண்ணல. எப்படின்னா வீட்டில் வைஃபை இருக்கும், வைஃபை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஃபோனுக்கு ரீசார்ஜே பண்ணல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பேனே, நான் மட்டும் தான் கால் பண்ணணுமா, நீ கால் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பானுங்க. டேய் இல்லைடா ரீசார்ஜ் இல்லைடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சு. ஏன்னா எனக்கு கால் பண்ணுறதுன்றது போய் பண்ணிடலாம், ஆனால் ஏன் பண்ண மாட்டேன், எதுக்கு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு எக்கச்சக்க பேர் சண்டை போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி ஏன் கால் பண்ண மாட்டியா, நீ என்ன இவனா பற்றியா, என்னெல்லாம் மறந்துட்டு அவ்வளோதான் காலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு விட்டு போயினவனும் இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் நான் இப்போ வந்து நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு கூட நான் காலே பண்ணதில்லை. அவனுங்க தான் கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பானுங்க. எனக்கு எப்படின்னா, எனக்கு உங்கள் எல்லாரையுமே பிடிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். ஆனால் நான் ஒருத்தவனுக்கு கூட நான் கால் பண்ணதில்லை. அதிகமாக நான் யாருக்குமே கால் பண்ணதில்லை. எல்லாருமே என்ன நினச்சிடுறேன், சரி இவன் அவனுக்கு தான் கால் பண்ணுவான், இவனுக்கு தான் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்காக வேறு பிரிஞ்சுட்டு இருக்கானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில். ஆனால் அவனுங்களுக்கே தெரியாது நான் எவனுக்குமே கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதான் வந்து எனக்கு அது என்னால் வந்து இத்தனை இது நடக்குது அதெல்லாம் தெரியும் எனக்கு, ஆனால் நான் கால் பண்ண மாட்டேன். எல்லாம் மனுஷன் டென் வந்தானா. இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு இருக்கானுங்க, அவனுக்குலாம் நான் கால் பண்ண மாட்டேன். ஆனால் அவனுக்கு நான் கால் பண்ண மாட்டேன்றது கடுப்பு இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு, எல்லாருக்கும் கால் பண்ணி எங்கள் அம்மா எதாவது ஹெல்ப் பண்ணால் வந்து ஃபோன் வச்சு கேட்டுருவாங்க. எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, இல்லை அவங்க கேட்டால் பண்ணிடுவாங்க, அவனுக்கு கேட்டாலும் நான் பண்ணிடுவேன். அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னால் சரி ஓகேடா, நான் 2 செகண்ட் கூட அதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்துட்டு நான் காலையே பண்ணலைன்னா, இப்போ எங்கள் அம்மா திடீர்னு ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுறேன், அவனுக்கு பண்ணிடுவான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து உள்ளே அப்படி ஃபீலாண்டே, நம்ம காலே பண்ணல அவன் இப்படி பண்ணுறானே, ஐயோ அவன் என்ன நினைப்பானோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இவனுங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, ஆவரேஜ் மென்ஸ் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவனுங்கள்ட்ட ஏதாவது பெருசாக செய்யணும். நண்பர்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பைக் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும், வீடு கட்டி தரணும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த பைக் வாங்கி தர விஷயம்லாம் பண்ணுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நான் காலே பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ கூட இப்போ கால் பண்ணால் கூட எடுப்பான். இப்போ என்ன டைம் ஆகுது, 2 மணி ஆகுது நைட்டு, இப்போயும் எடுப்பான். எடுத்து என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் கால் பண்ண எடுத்துருவானுங்க, ஆனால் நான் கால் பண்ண மாட்டேன். ஆனால் நான் சில இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபோனு இந்த டச்சே இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை, நான் காலே அவனுக்குமே பண்ண மாட்டேன், எவனுக்குமே பண்ணதில்லை.
ஆனால் வந்து அவங்களே வந்து பேசி இன்னும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்களுக்கு கால் பண்ணதுனால அவங்க மேலே பாசம் இல்லைன்னு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. ஆக்சுவலி எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் கால் பண்ண மாட்டேன். அதான் ஏன்னு தெரில, நான் ஒரு பைத்தியக்காரன். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நீ எல்லாம் மனுஷன் டென்மன் தானா வெக்கமா இல்லை? உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரேண்டம் சிண்ட்ரம், இந்த மாதிரி சிண்ட்ரம்லாம் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கே உங்களை பார்த்து பிடிக்காத விஷயங்கள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி பண்ண முடியல, நான் ஒன்று பண்ணுவேன்னு நினச்சா நான் அதை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய வீடியோ. நம்மளை பற்றி ஒரு சில விஷயத்தை வெறுக்கிறோம்ன்ற நினைக்கும் போது அது விஷயத்தை எப்படி சரி பண்ணிக்கலான்றது யோசிக்க மட்டும் தான் செய்வோம், சரி பண்ண மாட்டோம். சரி, ஓகே, நீங்களும் வந்து உங்களோட இதெல்லாம் வந்து போட்டுட்டு போங்க, நம்ம ரேண்ட்ஸை கொட்டுங்க, பார்த்துக்கலாம். ஓகே.